Beloved brother, sister, and friends, greetings to all of you in the street of our Lord Jesus Christ. First of all, let me thank to all my Facebook friends. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? முதல்ல முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இறைவன் இந்த உலகத்தை படைத்து இயற்கை வளங்களை படைத்து நம்ம கையில கொடுத்தாரு. இதை பாதுகாத்து இதை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? காட்டை எல்லாம் அழிச்சிடறான், மரத்தை வெட்டிடுறான், குளம் கொட்டை ஏரி எல்லாம் மூடிடுறான், வீடை கட்டிடுறான். அதனால விவசாயம் பண்றதுக்கு நிலம் இல்லாம போயிடுது. மரம் இல்லாததுனால மழையே இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இதை பத்தி எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆதியம் புத்தகத்துல கிளியரா போட்டுக்கிறாரு. ஆனா அது யாரும் கண்டுமா தெரியல. இந்த வடக்க நாடான அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகளை பத்தி எல்லாம் ஒன்றும் கண்டுமா தெரியல. அடுத்து மனுஷங்களுக்கு பரிசுத்த ஆவியான ஒரு வாழ்க்கை வாழணும், மனம் திரும்பணும், ஆவிக்கு ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏசப்பா சீஷைகளை உருவாக்கி உலகம் பூரா போயிட்டு மனம் திரும்ப சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க வந்துட்டு தன்னுடைய சுயலாபத்துக்காக என்னவோ பண்றாங்க. வேதத்துல வசனங்களை மாத்தி சொல்லி பயமுத்துறாங்க விசுவாசிகளுக்கு. இதை பத்தி கிளியரா வந்து ஏசப்பா சீஷர்களுக்கு ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, let me read the word of God written in the Gospel of Luke chapter 10 verses 16. லூக்கா 10:16. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். Anyone who accept your message is also accepting me, and anyone who reject is rejecting me, and anyone who reject me is rejecting God who sent me. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தை நன்றாக அறிந்து படித்து உண்மையான விளக்கத்தை கூறுகின்ற ஊழியர்களுக்காக நாம் சப்போர்ட் பண்ணுவோம். வேதத்தில் இல்லாத ஒன்றை பிரசங்கம் பண்ணி நம்மை பயமுறுத்தி அவர்கள் சுயலாபத்துக்காக பிரசங்கம் பண்ணுகிறார்களே, அவர்களுக்கு தயவு செய்து யாரும் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம். ஆகவே இந்த உலகத்தை இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் தேவனுடைய கிருபையை நாம் நாடுவோம். மனித வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியில் நாம் வளர, மனம் திரும்ப அவர்களுடைய கிருபையை தேடி நாம் அவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக அவர் கொடுக்க வளர இருக்கிறார். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டு இந்த கால வேலைக்காக முத்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்கள் கண்களை போல காப்பாற்றி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. முதல் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளையும் எங்கள் மனதில் உள்ள குறைகளையும் அறிந்து நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கார். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் ஏராளமான தேவைகள் இருக்கின்றன, அவையெல்லாம் அறிந்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிறிஸ்துவர்கள் நடந்த கொடுமையை பற்றி நீர் அறிவி ஆண்டவரே, அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியர்களுக்காக பாதுகாப்பு இடத்தில் வேலை செய்கிறோம் அப்பா. எல்லாரும் நல்லவிதமாக இருக்க தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friend. See you in the next week. Till then, it's Sarul from Bangalore. Bye bye. God bless you.